நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். சிறு பிள்ளைகள் கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த தாவீது கோலியாத்து சம்பவம், அந்த நடந்த சம்பவங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கொண்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். தாவீது அங்கே ஒரு வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுறான். என்ன வார்த்தைனா, இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அதாவது என்னென்னா, அங்கே கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்னென்னா சபித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தையாக அவமானமாக அவன் பேசிக்கொண்டு 40 நாள் அளவும் இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்திங்கன்னா அவன் அந்த இடத்துல ஏளனமாக பேசிக்கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டு நிந்தித்து அவமதிச்சுட்டு எவ்வளோ காரியங்களை அவன் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டு வருகிறான். இறுதியில் அவன் சொல்கிறான், உங்களில் ஒருவனை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள், அவனும் நானும் யுத்தம் பண்ணுவோம். அதாவது என்னென்னா, நீங்கள் ஜெயித்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமை, அதே நேரத்தில் என்னென்னா நாங்கள் ஜெயித்தோன்னா நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை என்று இன்னும் இரவும் பகலும் 40 நாளும் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலை நிந்தித்து கொண்டு இருக்கிறான். இந்த நிந்தனையை கேட்டதான கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான சவுலுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான உணர்வுமே இல்லை. அந்த சவுல் பாருங்கள், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனுக்கு இஸ்ரவேலின் தேவன் மேலே ஒரு வைராக்கியம் கிடையாது. நம்மை உண்டாக்கி இவ்வளோ தூரம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஜனங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இதற்கு ஏற்ற வண்ணமாக நமக்கு எதிராக வழுகிறதான இந்த பெலிஸ்தீனு நம்மை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்று அந்த தாவீது சொன்னது போல் சொல்லுவதற்கு பலன் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இங்கு ஒரு காரியத்தை நம்ம நன்றாக நினைக்க வேண்டும். அவன் அந்த தாவீது சொல்வது இஸ்ரவேல், அவன் என்னென்னா இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையாக அவன் என்றான். அதாவது என்னென்னா, விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் என்று அவன் பார்த்திங்கன்னா அங்கு அதாவது என்னென்னா தன்னுடைய சகோதரர்களை, யுத்தத்துக்கு வந்ததான சகோதரர்களை பார்க்க வந்ததான தாவீதுக்குள்ளாக பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு வைராக்கிய வாஞ்சை ஏற்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறதான, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறதான நமக்குள்ளாக நம் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதா, நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம் நிமித்தமாக தேவனும் தேவனுடைய நாமமும் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்படுமே ஆனால் அது பாருங்கள் எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். இங்கு பாருங்கள் வைராக்கியம், அங்கு தாவீது வைராக்கியத்தோடு அந்த இடத்துல அவன் எழும்புறான். அதாவது என்னென்னா, இந்த இஸ்ரவேலுக்கு உண்டான நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சவுல் கூட சொல்லியிருந்தான், என்னென்னா அவனை நான் பெரிய ஐஸ்வர்யான் ஆக்குவேன், ஆனால் ஐஸ்வர்யானை தான் ஆக்குவேன் என்று அவனை சகல ஜனங்கள் முன்பாக மேன்மைப்படுத்துவேன், ஐஸ்வர்யான் ஆக்குவேன். இந்த காரியத்தை அதே நேரத்தில் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன், இதை தான் அவன் பார்த்திங்கன்னா சவுல் சொன்னான். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலுக்கு உண்டான நிந்தையை நீக்கினதான தாவீதுக்கு பின்னாட்களில் பார்த்திங்கன்னா ராஜ பதவியை கொடுத்துறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைய நாட்களிலும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடல்களை பாடுகிறோம். அதில் ஒரு பாடல் பார்த்திங்கன்னா, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே என்று பாடுகிறோம். அந்தகார ஒளியில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதான நம்மை ராஜரீக கூட்டமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனாகவும் தேவன் தெரிந்தெடுத்தார். ஆனால் இப்படிப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலமாக
தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம் நிமித்தமாக, நம்முடைய சாட்சியின் நிமித்தமாக தேவனுடைய நாமெல்லாம் தூசிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா, அவர்களுடைய சாட்சியை பார்த்துட்டே பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்தவ மார்க்கமே வேண்டாம் என்று அநேகர் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படக்கூட முடியாதபடிக்கு அதாவது என்னென்னா அநேக காரியத்தில் பார்த்திங்கன்னா அதை உலகத்தான காட்டிலும் மோசமாக நடப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம் மூலமாக எந்த விதமான நிந்தைகளும் அவமானங்களும் பார்த்திங்கன்னா தேவனுக்கு உண்டாகக்கூடாது, தேவனுடைய நாமத்துக்கு உண்டாகக்கூடாது. அப்படி உண்டாகுமேயானால், நம் நிமித்தமாக பார்த்திங்கன்னா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுமேயானால் அது நமக்கு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை நாம் நன்றாக அறிய வேண்டும். இன்றைய நாட்களிலும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான வைராக்கிய வாஞ்சை உள்ளதான ஒரு கூட்டத்தார் இருக்க தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அன்று எலியாவினுடைய நாட்களில் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை இஸ்ரவேலில் நான் வைத்திருக்கிறேன் என்று தேவநாயக கர்த்தர் சொன்னாரோ, அதே வண்ணமாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான கிறிஸ்தவ உலகில் அதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பார்த்திங்கன்னா தேவன் இப்படிப்பட்ட வைராக்கிய வாஞ்சை, தேவனுக்காக வைராக்கியமாக நிற்பது, தேவனுக்காக எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா வைராக்கியமாக செய்யக்கூடியதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஆத்மாக்களை இன்றும் பார்த்திங்கன்னா தேவன் வைத்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெலிஸ்தியனை பார்த்திங்கன்னா நாம் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அழிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த பெலிஸ்தியன் பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனுடைய வேலையை பார்த்திங்கன்னா நிந்திக்கிறது தான். அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லலாம், என் நிமித்தமாக தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படல, என் நிமித்தமாக தேவனுடைய நாமம் பார்த்திங்கன்னா அவமதிக்கப்படல என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான இந்த பெலிஸ்தியனுக்குரியதான சுபாவங்கள் நம்மில் இருக்கிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையை பாருங்கள், அந்த கோலியாத்து இதை அவன் 40 நாளும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தாவீதுக்குள்ளாக அதை தாங்க முடியவில்லை. அவன் வைராக்கிய வாஞ்சியாக பாருங்கள், 7 பள்ளத்தாக்கில் போகிறான், 4-5 கூழாங்கல்லை எடுத்து கொண்டு வருகிறான். ஒரே கல்லில் பாருங்கள் அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை பார்த்திங்கன்னா அடித்து அவன் பாருங்கள் இஸ்ரவேலுக்கு உண்டான நிந்தையை அங்கு அவன் நீக்குவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ உலகில் நம்ம சொல்லலாம் கோலியாத்து போன்றதான அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுவதில்லை, யூஸ் பண்ணுவதில்லை என்று சொல்லலாம். ஆனாலும் இந்த பெலிஸ்தியனுக்குரியதான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுதா, பெலிஸ்தியனுக்குரியதான சுபாவங்கள் நம்மில் இருக்குமானால் இந்த நாட்களில் நம்ம அந்த சுபாவத்தை நாம் அழிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது வெளியே பார்க்கும்போது எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். வெளியே பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்க்கும்பொழுது அவர்கள மாதிரி உண்டா என்று தான் தெரியும். ஆனால் உள்ளார போய் பார்த்தா தான் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம எந்த விதத்தில் நம்ம காணப்பட்டாலும் இந்த பெலிஸ்தியனுக்குரியதான சுபாவம் நம்ம காணப்படுமே, ஆனால் நம்ம நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் என்பதை இந்த காலவேளையில் நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன காரியம் என்பதை ஒரு சில காரியங்களை நாம் இந்த காலவேளையில் நாம் அதை சிந்திப்போம். முதலாவதாக இந்த பெலிஸ்தனுக்குரியதான முதலாவது சுபாவம் என்னென்னா பொறாமை. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரை வாசிங்களேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினா அந்த வருடத்தில் அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அவன் ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பெலிஸ்தரனுடைய முதலாவது சுபாவம் பார்த்திங்கன்னா பொறாமை என்பதை நம்ம நன்றாக நினைத்து கொள்ளலாம். அவன் பாருங்கள், அவன் விதைச்சான், ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், 100 மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த பெலிஸ்தியனுக்கும் அவனுக்குங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆண்டவர் அவர்களை ஈசாக்கையும் ஈசாக்குடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆட்டு மந்தை மாட்டு மந்தையெல்லாம் பெருக பண்ணுகிறாரு. ஆனால் அதை பார்த்திங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை அந்த பெலிஸ்தியர்களால் அவங்களால தாங்கி கொள்ள முடியவில்லை.
தாங்கி கொள்ள முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் வெட்டினதான், அடுத்த வசனத்தை பார்த்தோன்னா ஆபிரகாம் வெட்டினதான அந்த துறவை எல்லாம் பார்த்திங்கன்னா தூத்து போட்டானுங்க. பாருங்கள், இவன் இந்த ஊற்று இருக்கிறனால தானே, இந்த துறவு இருக்கிறனால தானே இவன் விவசாயம் பண்ணான், இவன் 100 மடங்கு அறுத்தான், இந்த துறவெல்லாம் நம்ம தூத்து போட்டுறோன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதிலேருந்து பார்த்திங்கன்னா நாம் நினைக்கலாம், அதாவது என்னென்னா இந்த பெலிஸ்தியனுக்குரியதான சுபாவம் பார்த்திங்கன்னா பொறாமை என்பதை நம்ம நன்றாக நினைத்து கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலகத்தானிடத்தில் இருக்கிறதான அதாவது உலகத்தாரிடத்து காணப்படுகிறதான பொறாமையை காட்டிலும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒருவர் காணப்படுறதான பொறாமை பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமானது. இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டத்தார் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான், வேறு புறஜாதியார் கிடையாது. காரணம் என்னென்னா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது, அவர்கள் உயர்த்தப்படுவதை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா தன்னை அறியாமையாக பார்த்திங்கன்னா பொறாமை உண்டாகிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, நம்மளை எல்லாம் வெளியே பேசும் பொழுது எல்லாம் நன்றாக தான் இருக்கிறாங்க, நன்றாக தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லாம் நினைத்து கொண்டிருக்காங்க. உள்ளார அவங்களுக்குள்ளார எவ்வளவு இப்படிப்பட்டதான பெலிஸ்தியனுடைய ஆவி இருக்கிறது என்பதை அவர்களால் அறிய முடியாதவர்களாக அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இங்கே பார்த்திங்கன்னா தாவீது பாருங்கள், தாவீது கோலியாத்தை ஜெயித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா சவுல் பார்த்திங்கன்னா பொறாமை கொண்டான் என்று பார்க்கிறோம். சவுல் பாருங்கள், அன்றைய உடனே ஸ்திரீகள் எல்லாம் பண்ணாங்க. தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று வகை வகையாக பாடினார்களாம். பாருங்கள், பாட்டுலேயே வகை வகையாக பாடின அந்த பாட்டுக்கே அவனால் தாங்கி கொள்ள முடியவில்லை. உடனே பார்த்திங்கன்னா அன்றையிலிருந்து பார்த்திங்கன்னா தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், பூர்வ இஸ்ரவேலருக்கும் ஒரு ரட்சிப்பை உண்டாக்குனா, அதாவது என்னென்னா சவுல் ராஜாவாக இருக்கிறான், காப்பாற்ற வேண்டியது அவன் கோட்டை விட்ட இடத்துல சரி ஒரு சிறுவனாகிய தாவீது வந்து இப்படி நமக்கு ஒரு உதவி பண்ணானே, நம்முடைய பேரை காப்பாற்றினானே, இல்லாவிட்டா நாம் எல்லோரும் கோலியாத்துக்கு அடிமையாக போயிருப்போமே, நம்ம ராஜ பதவியில் இருக்க முடியுமா என்பதை கூட அவன் சிந்திக்கலை. ஆனால் அடுத்த நேரமே பார்த்திங்கன்னா அவன் மேல் பார்த்திங்கன்னா பொறாமை கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த பொறாமை என்றதான ஆவி இன்றும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம நன்றாக அறியலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஈசாக்கின் மேல் அவங்க பார்த்திங்கன்னா ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதை அவங்களால தாங்கி கொள்ள முடியவில்லை, அவங்க பார்த்திங்கன்னா பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தான் பாருங்கள், ஆபேலின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார், அதை காயினால் தாங்கி கொள்ள முடியவில்லை, அவன் பார்த்திங்கன்னா பொறாமை கொண்டு கடைசியில் பார்த்திங்கன்னா காயினையே பார்த்திங்கன்னா கொலை பண்ணிடுறான். பாருங்கள், ஒரு பொறாமை எவ்வளோ தூரத்துக்கு நேராக வழி நடத்துகிறது என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் பாருங்கள், தாவீது எப்போ வந்ததுன்னா சவுலுக்கு பார்த்திங்கன்னா பொறாமை. எல்லா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ உலகில் பாருங்கள், ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கும்போது சரி நம்முடைய சகோதரர் நம்முடைய சகோதரி அவங்களுக்காக வேண்டி நம்ம ஜெபம் பண்ணோம், இது பண்ணோம், ஏதோ ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நல்லா அவங்கள ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க கிறிஸ்துக்குள்ளாக ஏதோ நன்றாக இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உயர்த்தப்படுறாங்க, சரி அவங்க நன்றாக இருக்கட்டும், அவங்க நன்றாக இருந்தால் நாளை மணிக்கு ஏதாச்சும் ஒரு உதவினா கூட போய் கேட்கலாமேன்றதான அந்த ஒரு எண்ணம் கூட கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க மேலே பார்த்திங்கன்னா பொறாமை, ஜலசி, அவங்கள எந்த விதத்தில் பார்த்திங்கன்னா காலி பண்ணலாம், எந்த விதத்தில் அவங்கள என்னென்னா கீழே இது இறக்கி பேசலாம், இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சாலமோனுடைய காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. சாலமோன் பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட நாணத்தை கேட்ட பொழுது பார்த்திங்கன்னா முத அவனுக்கு உள்ள பிரச்சனையே பார்த்திங்கன்னா ஒரு அதாவது என்னென்னா 2 ஸ்திரீகள் வராங்க, ஒரே வீட்டுக்குள்ளார 2 ஸ்திரீங்க இருக்காங்க, 2 பேரும் 3 நாளில் 2 பேரும் ஆண் குழந்தைய பெற்றாங்க. ஒருத்தி என்னன்னா பாருங்கள், தூக்கத்தில் பிள்ளைய நசுக்கிறது கூட தெரியாமல் அவளுக்கு அவ்வளோ தூரம் தூக்கம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஆள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பிள்ளை எப்படி போனால் என்ன, நம்ம தூங்குனா சரிறா அதுமாரி அப்படின்னு அதனுடைய அன்பு பாருங்கள் எப்படிப்பட்ட அன்பா. அதில் பார்த்திங்கன்னா அந்த 1 ராஜாக்களில் சொல்லப்பட்டிருக்கோம், 1 ராஜா 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்னா ஒருத்தி பரண்டு படுத்து பிள்ளை செத்து போச்சு. செத்து போனோன்னா இன்னொருத்தி பிள்ளை உயிரோடு இருக்குல்ல, அதை தூக்கி தன்னுடைய மார்பில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறா, செத்த பிள்ளைய அவள்கிட்ட தள்ளிவிட்டு இது என்னென்னா இது பெரிய பிரச்சனை, இது பெரிய விவகாரம் ஆகிடுச்சு. அடுத்த நாள் என்னென்னா சாலமோன்கிட்ட வருது இந்த பிரச்சனை. சாலமோன் முத ராஜாவாகி டீல் பண்ண கதையை என்னென்னா இதுதான், அவனுடைய நாணம் பாருங்கள் அந்த இடத்துல அவன் செயல்படுது. உடனே பார்த்திங்கன்னா அங்கே வருது ராஜா, இதுமாரி
2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளார இருந்தால் இது மாதிரி பிள்ளை செத்து போச்சு. ஆனால் என்னென்னா இப்போ என்னென்னா உயிரோடு இருந்த என்னோடய பிள்ளைய எடுத்துக்கிட்டு செத்த பிள்ளைய என்கிட்ட தள்ளிட்டான்னு சொல்லிட்டு அவள் என்னென்னா அவளோட தாய்க்காரி வந்து சொல்கிறா. ஆனால் அந்த இடத்துல என்னென்னா அவள் சொல்கிறா, இல்லை இதுதான் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு. இவங்களுக்குள்ளார வாக்குவாதனோன்னே சாலமோன் ஒரு காரியத்தை பண்ணான். என்னென்னா, இது பட்டயத்தை எடுத்துகிட்டு வா, வாளை எடுத்துகிட்டு வா, குழந்தைய வெட்டு, 2 பேத்துக்கும் பாதியாக கொடுத்துருவோம் ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ஒரு காரியத்தை பண்ணான். உடனே உண்மையான அந்த பிள்ளையனுடைய தாய் என்ன பண்ணுன்னா, இல்லை கொல்ல வேண்டாம், நீங்கள் என்னென்னா அவள்கிட்டயே என்னாலும் கொடுத்துருங்கன்னு ஒருத்தி என்ன சொல்கிறா, கொல்லுங்கன்றா. ஒருத்தி என்ன சொல்கிறா, இல்லை பிள்ளைனாலும் தப்பிக்கப்படட்டும், நீ அவள்கிட்ட என்னாலும் கொடுத்துருன்னு. அதில் பார்த்திங்கன்னா சாலமோன்னு பாருங்கள், செத்த பிள்ளை அவளுக்கு என்னென்னா பொறாமையில் பார்த்திங்கன்னா இவளோட பிள்ளை என்ன உயிரோடு இருக்கிறது, நம்ம பிள்ளை செத்து போச்சே இன்னும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதையும் கொல்லு வெட்டுன்றா. இதுமாரி பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் மனசாட்சி வேலை செய்து பாருங்கள், பொறாமை எவ்வளோ தூரத்தில் பார்த்திங்கன்னா கிரியை செய்கிறது என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை என்னென்னா நம்ம நினைக்கலாம் நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று இந்த பொறாமை இப்படிப்பட்ட குணம் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னா தேவனுக்கு நாம் நிந்தைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பெலிஸ்தனுடைய சுபாவம் நமக்குள்ளாக இருந்தால் நாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு நிந்தையை தான் உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம். யோசேப்பினுடைய சகோதரர் பார்த்திங்கன்னா அவங்க மேலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா உடன் பிறந்தோர் மற்றும் உள்ளவர்கள் தான் ரொம்ப நம்மளோட ஐக்கியமாக இருப்பார்கள். அதாவது என்னென்னா என்ன காரியத்துலேயும் நம்மளோட வந்து நிற்பாங்க, அவங்க தான் எல்லாமே. ஆனால் அவங்கக்குள்ளார தான் பார்த்திங்கன்னா பொறாமை என்பதை நிறையா பேர் அறியாதவர்களாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஆதியாகமம் 37:11 பார்த்திங்கன்னா யோசேப்பினுடைய சகோதரர் பார்த்திங்கன்னா யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு அவனை பார்த்திங்கன்னா காலி பண்ண பார்த்தாங்க. அவனை பாருங்கள் அழிச்சிடணுன்னு பார்த்தானுங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சகோதரன் தான் அவனை தப்பிக்க வச்சு குழியில் போட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம நினைக்கிறோம் என்னென்னா இப்படி என்னென்னா அதாவது உடன் பிறந்தரோடெல்லாம் நம்ம ஐக்கியமாக இருந்தோம், நம்ம இதாக இருந்தால் தான் நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயம் எடுக்க முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ளார இருக்கிற காரியங்களை நம்ம அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்திங்கன்னா சாலமோன் பார்த்திங்கன்னா நல்ல ஆண்டு அனுபவித்து நல்ல ஐஸ்வர்யனாக இருந்ததான சாலமோன் 4ஆம் அதிகாரம் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறான். அவன் சொல்லுவதை பாருங்கள். அதில் அதுக்கு அடுத்த வசனம், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியைகளும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். அதாவது பார்த்திங்கன்னா மனுஷன் படும் பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியைகளும் அதாவது என்னென்னா நம்மளுடைய பக்கத்தில் உள்ளவனுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது என்று சொன்னான். அதாவது என்னென்னா ஒருத்தன் கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான், அவன் என்னென்னா ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனால் அது பார்த்திங்கன்னா அவனுடைய கிரியைகள் எல்லாம் பயன்படுகிற கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதை அயலகத்தார் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா பொறாமை உண்டாகிறது என்று சாலமோன் பாருங்கள் எவ்வளோ ஆண்டு அனுபவித்தவன். அவன் பாருங்கள் இப்படிப்பட்டதான பொறாமை இது என்னென்னா அடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது பொறாமை உண்டாகிறது என்பதை அவர் எழுதுவதை நம்ம நன்றாக அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் ஒருவேளை பார்த்திங்கன்னா நமக்குள்ளாக என்னென்னா அதாவது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்கிறதான நமக்குள்ளாக இந்த பெலிஸ்தியருடைய சுபாவமாகிய பொறாமை என்றதான காரியம் நமக்குள்ளாக காணப்படுமையானால் இந்த கால வேளையில் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி ஆண்டவரே அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நாம் கேட்குறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய 1 கொரிந்தியர் 13:4 வசனத்தில் பாருங்கள், அன்பை குறித்து பேசும்பொழுது இன்றைக்கி இப்போ ஒர்ஷிப்பில் பாருங்கள் பிரதர் அன்பை குறித்து பேசிகிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது என்று பார்த்திங்கன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நம்ம அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நமக்குள்ளாக அப்படிப்பட்டதான உண்மையான அன்பு ஒருவேளை ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேலேயோ மற்றொரு மேலேயோ உண்மையாக இருக்குமானால் நமக்குள்ளார பார்த்திங்கன்னா பொறாமை நிச்சயமாக எழும்பாது. உண்மையான அன்பாக இருக்குமே ஆனால் பாருங்க அன்புக்கு பொறாமை இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவங்களோட அப்படிப்பட்டதான அன்புக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வம்பு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா
நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா இன்றைக்கி பாருங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் ஒருத்தவங்களுக்கு கிருபை வரங்களை தேவன் ஈவா தராரு. அதே நேரத்தில் பாருங்கள் அவங்க என்னென்னா எடுத்து பிரகாசிக்கப்படுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அவங்க மேலே பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொறாமை. ஒரு சபை ஆசீர்வதிக்கப்பட்ட மற்ற சபைக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து பார்த்திங்கன்னா பொறாமை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நன்றாக அவர் செய்துக்கிட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா அடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொறாமை. உடனே பார்த்திங்கன்னா அதை தான் ஆரம்பிக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாச்சும் ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, அது பக்கத்துலேயே ஆரம்பிக்கிறது. இப்படிலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்னென்னா அநேக காரியங்களை நாம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான பொறாமை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் ஒழுங்குவற்றவர்களாக நம்ம நடக்க மாட்டோம். அதாவது பொறாமை உள்ளவர்கள் ஒழுங்கு உள்ளவர்கள் என்று நாம் எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. ரோமர் 13 அதிகாரம் 13 வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாக நடவாமல் பகலில் நடக்கிற போல் சீராய் நடக்க கடவோம். பாருங்கள் பொறாமை பாருங்கள் பாருங்கள் அதாவது என்னென்னா களியாட்டு வெறி விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் இதுக்கு ஒப்பிட்டுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பொறாமையும் பார்த்திங்கன்னா கொண்டு வராரு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பகலுக்குரியவர்களுக்கு கிடையாது. நம்ம என்னென்னா சீராய் நடக்க கடவோன்னு ஒருவனுக்குள்ளாக ஒரு பொறாமை ஆவி அவனுக்குள்ளாக செயல்படுவது ஆனால் அவன் பார்த்திங்கன்னா கிறிஸ்துக்குள்ளாக சரியாக இருக்க மாட்டான் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கலாத்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றனன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லிட்டு வராரு. அதில் பார்த்திங்கன்னா பொறாமையை சொல்கிறாரு. பொறாமையை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்டதான பொறாமை இருந்துச்சுன்னா அவங்க கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று என்னென்னா அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம நினைக்கிறோம், இது என்ன பொறாமை, இது என்ன ஒரு பெரிய பாவமா, இது என்ன ஒரு பெரிய தப்பா என்று நம்ம நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதை, ஏனென்றால் அது பெலிஸ்தனுடைய ஆவி. அந்த ஆவி நமக்குள்ளாக இருக்குமே ஆனால் நாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதுக்கு அடுத்த வசனமே பார்த்திங்கன்னா 26 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஒருவர் மேல் வாசிங்களேன், கலாத்தியர் 5 அதிகாரம் 26 வசனம் இல்லை 5 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமுட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள் என்று பார்த்திங்கன்னா அப்போஸ்தலன் எப்போது எழுதுவதை நம்ம நன்றாடையலாம். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருங்கள்னு அந்த கலாத்திய சபைக்கு அவர் எழுதுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில நமக்குள்ளாக பொறாமை என்றதான இந்த பெலிஸ்தனுடைய ஆவி இருக்குமானால் நாம் அந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம என்னென்னா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்குள்ளாக விசாரம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வேசித்தனம் இல்லாமல் இருக்கலாம், காமவிகாரம் இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா பொறாமை இருக்குமானால் அந்த பாவத்துக்கு நேராக பார்த்திங்கன்னா அங்கே எழுதுவதே பார்த்திங்கன்னா வேதம் அதற்கு ஈடாக சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதனால் நமக்குள்ளார இப்படிப்பட்டதான பொறாமை என்றதான இந்த சுபாவத்தை நாம் மாற்றி போடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அனைவருடைய அதாவது என்னென்னா பொறாமையை குறித்து பார்த்திங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது பார்த்திங்கன்னா இது ஒரு கேன்சர் வியாதின்னு பார்த்திங்கன்னா அது என்ன வேதம் சொல்லுது. அதாவது என்னென்னா நீதிமொழியை 14:30 சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். பாருங்கள், பொறாமை குணம் நமக்குள்ளே இருக்குமானால் எலும்புருக்கி, அதாவது என்னென்னா எலும்புருக்கி கேன்சர் வியாதி நமக்குள்ளே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி ஒருத்தனை போய் இதுமாரி சொன்னோன்னா விட்டுருவானா நம்மளை பார்த்திங்கன்னா. ஆனால் பார்த்திங்கன்னா வேதம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட பாவத்துக்கு நேராக பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறாமை கொள்வது பார்த்திங்கன்னா அற்பத்தனமான காரியத்துக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பொறாமை. தாவீது பாருங்கள், இது சவுல் தாவீதின் மேலே பொறாமை கொண்டது பாருங்கள் சாதாரண ஒரு அற்பத்தனமான காரியம். இதேமாரி பார்த்திங்கன்னா அந்த பெலிஸ்தியர்
ஈசாக்கின் மேலே கோபம் பொறாமை கொண்டது பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு அற்பத்தனமான காரியம்தான். அதேமாரி ஆபேலினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. அது நிமித்தமாக பார்த்திங்கன்னா பொறாமை கொண்டது பார்த்திங்கன்னா அது என்னென்னா ஒரு அற்பத்தனமான காரியம். அதனால் என்ன, அடுத்த தடவை நம்ம காணிக்கை செலுத்துவோன்ற அந்த ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் பொறாமை உடனே எழும்பி பார்த்திங்கன்னா கடைசியில் அது பார்த்திங்கன்னா கொலை வெறிக்கு நேராக அது கொண்டு போனது என்று நம்ம பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டு, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மளே நினைக்கிறோம் ஒரு பிறந்த நாளோ ஒரு கல்யாண நாளோ ஒரு வாழ்த்து போட்டோன்னா எல்லோரும் வாழ்த்துறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதில் எத்தனை பேர் உண்மையான வாழ்த்துதல் என்பது அது தேவனுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ 4 பேர் நம்மளை வாழ்த்துவாங்க, 4 பேர் நம்மளை புகழ்ச்சியாக பேசுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவராக இயேசுவையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் இந்த உலகத்தில். நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார்னா அந்த பரிசேயர் சதுசேயர் அந்த மூப்பர் ஆசாரியனுக்கெல்லாம் என்னென்னா அவங்க மேலே என்ன பொறாமைனா, அதாவது என்னென்னா இவர் என்னென்னா நன்மை செய்கிறாரு, அநேக காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா செய்துட்ருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவனுங்களால் செய்ய முடியாதனால அவங்களுக்குள்ளார பொறாமை. அதனால தான் பாருங்கள் மத்தேயு 27:17 பிலாத்து அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். பிலாத்து பாருங்கள், அவன் நியாயம் விசாரிக்கும்போது சொல்கிறான், பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, அப்போது பாருங்கள் பொறாமையினால தான் பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவை பார்த்திங்கன்னா சிலுவை மரணத்துக்கு நேராக கொண்டு போனது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவங்க பாருங்கள் கடைசி வர பாருங்கள் அவர் மேலே இருந்ததான அந்த பொறாமையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா வழி விலகவே இல்லை. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் மேலே பொறாமை. அவரே நான் என்னென்னா உன்னதமான தேவனுடைய குமாரன்னு சொன்னால் என்ன சொல்லிட்டு போகிறாருன்ட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் என்னென்னா இவன் இப்படி அவருக்கு நேராக, அதாவது என்ன தேவனுடைய குமாரனுக்கு நேராக தன்னை எப்படி சமமாக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி இப்படிப்பட்டவர் என்னென்னா இப்படிப்பட்ட நன்மை செய்கிறவர் இருந்தார்னா நம்முடைய காரியம்லாம் எடுபடாது என்பதற்காக அவரை கொலை செய்திருவோம், அவர் என்னென்னா சிலுவையில் அரைஞ்சி கொன்னுருவோம். அதுதான் அவங்களோட கான்செப்டை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பெலிஸ்தர் சுபாவமாகிய பொறாமை என்பது நமக்குள்ளாக காணப்படக்கூடாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த பெலிஸ்தருடைய சுபாவம் பார்த்திங்கன்னா, இரண்டாவது சுபாவம் பார்த்திங்கன்னா ஆளுகை செய்தல். அதாவது என்னென்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களை நிறையா பேர் நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 15:11. அப்பொழுது யூதாவில் 3000 பேர் ஏத்தாம் கண்மலை பாருங்கள், யூதாவில் 3000 பேர் ஏத்தாமூர் கண்மலை சந்திப்பில் போய் பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பாருங்கள், அவங்க என்னென்னா பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா, பின்ன ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செஞ்சேன்னு சொல்லிட்டு சிம்சோன்கிட்ட போய் பார்த்திங்கன்னா எல்லாம் 3000 பேர் போய் பார்த்திங்கன்னா சண்டை போடுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா சிம்சோன் பண்ணின காரியம் என்னென்னா தன்னுடைய மனைவியினால் ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக அவன் பார்த்தான் இவனுங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 300 நரியை பிடிச்சான். 300 நரியை பிடிச்சி பார்த்திங்கன்னா வாளை கட்டி தீப்பந்தத்தை கொளுத்தி அவங்களோட வெள்ளாண்மைக்குள்ளார விட்டான். ஃபுல்லாக எல்லா வெள்ளாண்மையும். பாருங்கள் சிம்சோனுக்கு எவ்வளோ பெரிய ஐடியா. நம்ம ஆளுங்களுக்கு தான் இதுமாரி புதுசு ஐடியாலாம் வரும். யாருக்குமே தெரியாத ஐடியா. பாருங்கள் 300 நரியை பிடிச்சி தீப்பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தருடைய தேசத்துக்குள்ளார விட்டான். அது பார்த்திங்கன்னா அறுப்பு நேரம் எல்லா இதையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு காலி ஆகிடுச்சு. காலி ஆனோன்னா பார்த்திங்கன்னா பெலிஸ்தர், ஏன்னா பெலிஸ்தன் தான் இவங்களை ஆண்டுக்கிட்டு இருக்கிறான். அதே 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் கடைசி பகுதியில் பாருங்கள் பெலிஸ்தர் தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அக்காலத்தில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். பாருங்கள், இஸ்ரோ ஜனங்களெல்லாம் அவங்க தான் பார்த்திங்கன்னா ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க அந்த இரட்சகனாக தேவன் பார்த்திங்கன்னா சிம்சோனை தெரிந்தெடுத்து அவங்களுடைய கூக்குரல் நிமித்தமாக அவங்கள என்னென்னா அங்கேருந்து என்னென்னா சிம்சோனை தேர்ந்தெடுத்து அது மூலமாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து விடுதலை தருவார்.
இந்த நேரத்தில் சிம்சோன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது நிமித்தமாக அவங்க என்னென்னா நம்மளை ஆளுகை செய்கிறாங்க. நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டேன்னு யூதர்களில் 3000 பேர், இவன் 300 நரியை வச்சு பண்ணதுக்கு நிமித்தமாக 3000 பேர் பாருங்கள் யூதர்கள் அவனுக்கு எதிராக வந்துட்டாங்க. அவங்க இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். பெலிஸ்தருடைய அடுத்த சுபாவம் பார்த்திங்கன்னா ஆளுகை செய்தல். அவங்க பார்த்திங்கன்னா நம்மை ஆளுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெலிஸ்தருடைய சுபாவம் உடையவர்களை நம்ம நன்றாக அறியலாம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். அதாவது என்னென்னா நம்ம அன்பை பற்றி பேசுகிறோம், மற்றுள்ள அநேக காரியங்களை பேசுகிறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும், நம்ம அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நம்ம எவ்வளவு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது நிமித்தமாக அங்கு சில காரியங்களை செய்வது நிமித்தம்தான் பிரச்சனையே அங்கே ஏற்படுது. சண்டை பிரச்சனை வம்பு எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளார வருதுன்னு என்னென்னா தான் ஆளுகை, தான் நினச்சதை சாதிக்கணும், தான் நினச்ச காரியத்தை அப்படியே நிறைவேற்றணும், தான் என்னென்ன எல்லாம் நினச்சிட்ருக்குறாங்களோ அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக குடும்பத்துக்குள்ளாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆளுகை செய்கிறதான இப்படிப்பட்ட ஆவிகளை நாம் நன்றாக பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆளுகை என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா நம்ம அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிமை, அதாவது என்னென்னா அடிமையாக இருக்கிறது. அவங்க என்னென்னா நம்ம ஆளுகை பண்ணுவது, நம்ம என்னென்னா அடிமையாக இருக்கிறது. இன்றைக்கும் அதாவது என்னென்னா பெலிஸ்தருடைய சுபாவம் என்னென்னா அடிமை, அதாவது மற்றவர்களை என்னென்னா அடிமையாக்குவது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ உலகில் அநேகர் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். இன்றைய ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக அதாவது என்னென்னா தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா தேவனுக்கு மாத்திரம்தான் அடிமையை ஒழிய மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த காரியத்துக்குமோ யாருக்கும் பார்த்திங்கன்னா அடிமைகளாக பார்த்திங்கன்னா காணப்படக்கூடாது. அதுதான் பார்த்திங்கன்னா வேதமும் பார்த்திங்கன்னா நமக்கு அறிவிக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பெலிஸ்தருடைய சுபாவமான ஆளுகை செய்கிறதான தன்மை நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா இந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒவ்வொரு காரியத்துக்கு பார்த்திங்கன்னா அடிமைகளாக காணப்படுகிறதை நம்ம நன்றாக அறியலாம். அதாவது சிலர் பார்த்திங்கன்னா பணத்துக்கு அடிமை, அதாவது என்னென்னா பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக வேண்டி என்ன காரியத்தினாலும் நம்ம நிறைவேற்றணும், என்ன காரியத்தினாலும் செய்யணும், எதனாலும் எப்படினாலும் பண்ணணும். அது நிமித்தமாக யார் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை என்னென்னா பணம் தான், பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி பணத்துக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா அடிமையாக இருக்கிறதான அநேகரை நம்ம பார்க்கலாம். இன்னும் சிலரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொருளுக்கு அநேகர் பார்த்திங்கன்னா அடிமைகளாக இருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அதாவது என்னென்னா ஒருத்தர் வீட்டில் என்னென்னா அவங்க தேவைக்கு ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க, அவங்க கையின் பிரயாசம் என்னென்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவங்க தேவைக்கு அவங்க வாங்கியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அதே பொருள் நம்ம வீட்லேயும் இருக்க வேண்டும், நம்மளும் வாங்க வேண்டும், அதை எப்படியாச்சும் எந்த விதத்தில்னாலும் நம்ம அதை என்னென்னா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்திங்கன்னா அதற்காக முயற்சி எடுத்து உடனே வாங்கி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மற்றவர்களைப் போல தானும் இருக்க வேண்டும் என்று விரும்பி பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்கு பார்த்திங்கன்னா அடிமைப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைய நாட்களில் பாருங்கள் அனைவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது மிகவும் பரிதாபமாக காணப்படுகிறது. அதாவது என்னென்னா சில குடும்பத்தில் பாருங்கள் சிலருடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். அதாவது என்னென்னா அவங்க நல்லா வசதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னா பரிபூர்ணமாக என்னென்னா பணமோ பொருளோ எல்லாமே இருக்கும். அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்கள ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. அதாவது என்னென்னா மாத ஃபீஸு கூட கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறது, அவங்க பிள்ளைய அங்கே சேர்க்கும் பொழுது நம்ம என்ன சேர்க்காமல் இருக்கிறதான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு கஷ்டப்படுறவர்களையெல்லாம் நம்ம நன்றாக அறியலாம். இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா லோன் தரான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேகர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கடனை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கடன் வாங்க போனால் ஆளை தேடிக்கிட்டு அலையணும், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவன் கொடுக்குறவன் ஆளை தேடிக்கிட்டு அலையிறான். இன்றைக்கி நிலமை பார்த்திங்கன்னா அப்படியா போச்சு பாருங்கள். ஒரு மொபைலில் ஒரு நம்பரை கொடுத்துட்டா கூட
உடனே என்னென்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா லோனுன்னு சொல்லிட்டு உடனே சேங்ஷன் பண்ணி விட்டுறான். அவன் எப்படி வசூல் பண்ணுறான்னா என்ன அது தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கி அதனால் வேண்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வாங்கி கொண்டே இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். நம்ம என்னென்னா கடன் வாங்குவது பெரிதல்ல, அதை நம்ம பார்த்திங்கன்னா கொடுப்பதற்கு நம்ம பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கணும். எல்லா காரியத்திலையும் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக இருந்தால் தான் நம்ம அந்த அந்த என்னென்னா ராஜ்யத்தை நம்ம என்னென்னா சுதந்திரிக்க முடியும். ஆண்டவராக இயேசு தான் அந்த காரியத்தை சொன்னார்னு நினைக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 26 நினைக்கிறேன். பாருங்கள், நீ ஒரு காசு கொடுத்ததற்கு மட்டும் இந்த இடத்தை விட்டு புறப்பட மாட்டாய் இன்னும் சொல்லி வசனம் இருக்கும். நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்ததற்கு மட்டும் இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கி என்னென்னா கடன் வாங்குவது பெரிது கிடையாது. ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் நம்ம போக வேண்டும். நம்ம இங்கேருந்து புறப்பட வேண்டுமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடன் என்றதான காரியம் பார்த்திங்கன்னா நம்மை தடை பண்ணக்கூடாது. நம்ம ரகசிய வருகைக்காக வேண்டி நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்டதான ரகசிய வரிகளை போகக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு காசும் பார்த்திங்கன்னா குறைவேண்டி கொடுத்ததற்கு மட்டும் இந்த இடத்த விட்டு புறப்பட மாட்டாயின்னு. அதாவது என்னென்னா நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு உட்காந்து இதை என்ன சிந்திச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்னென்னா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா அதாவது என்னென்னா நான் பிஸ்னஸ் பண்ணின டயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்க வேண்டியதான பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொள்கிறதான எவ்வளவோ பாஸ்டர்மாருங்க பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா காசு தரணும். நான் அந்த நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் நான் என்னென்னா அந்த காசெல்லாம் எதிர்பார்த்து எத்தனையோ தடவை போய் கேட்டும் பார்த்திங்கன்னா அவங்களால கொடுக்கவே முடியல. நிறையா பேர் மறித்து விட்டார்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று என்னன்னு தெரியல, நேற்று 2:30 மணிக்கு இதை உட்காந்து சிந்திக்கிற பொழுது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவனுங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க இதுமாரி நிட்டு எனக்குள்ளாரையே நான் என்ன நினச்சேன், சரி அவங்க என்னென்னா பிள்ளைங்களுக்காக வேண்டி தான் உழைச்சி இது பண்ணாங்க. பிள்ளைங்களுக்கும் நல்லா தெரியும் இன்னாருக்கு அப்பா தரணும்னு நல்லா தெரியும்ன்ட்டு அடுத்தாப்பில் அவங்க மறித்த பிற்பாடு கூட சிலரை பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்காக வேண்டி தான் சேர்த்து வச்சாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். பிள்ளைங்களுக்காக வேண்டி தான் இவர் பாடுபட்டு சேர்த்தது. அதனால் பிள்ளைங்க உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்குதுன்னு நல்லா தெரியும். அதனால் வேண்டி கேட்டேன். ஒரு ஆள்கிட்ட கூட வாங்கவே முடியல. 2-3 பேர் என்னென்னா இப்போ பார்ப்போம் இல்லாட்டி நான் அம்மாட்ட சொல்கிறேன், அங்கே சொல்கிறேன், இங்கே சொல்கிறேன் நானுங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா கையை விரிச்சிட்டாங்க. ஆனாலும் நான் என்னென்னா விட்டுட்டுல ஆண்டவர் என்னென்னா இன்றைக்கி ஒன்றும் தரித்திரராக உள்ள ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் என்னென்னா எனக்குள்ளார பார்த்திங்கன்னா நேற்று ராத்திரிலேருந்து இதே ஒரே இது, என்னடா இப்படி ஒரு வசனம் இருக்குது, இவங்களோட நிலைமெல்லாம் என்னவாகும், இதுமாரி ஒரு பெரிய சர்ச்சு நடத்துனாங்க, இவ்வளோ பேரை இது பண்ணாங்க. அதாவது அதுக்குரியதான காசெல்லாம் பார்த்திங்கன்னா வசூல் பண்ணோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நம்மகிட்டேருந்து ஒரு காரியத்தை இது பண்ணி அவங்க வசூல் பண்ணி அதை பண்ணது அப்படின்றப்ப அவங்க என்னென்னா அதை ஒரு விசுவாசத்தில் நான் பண்ணணும் எதுவுமே சொல்லவே முடியாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேகர் பார்த்திங்கன்னா துணிஞ்சு பார்த்திங்கன்னா கடனை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அவங்க பார்த்திங்கன்னா கொடுப்பதுக்கே இல்லை, கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுவதே கிடையாது. சமீபத்தில் கூட எனக்கு தெரிந்த ஒருவர் தெரியும், அவருடைய மகளுக்கு கல்யாணம். அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடனில் இருக்கிறாரு வீட்டை கட்டிட்டு. ஆனாலும் பார்த்திங்கன்னா மகளுக்கு தேவையில்லாத சோஃபா செட்டு என் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு சோஃபா செட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கன்னே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு, அப்போவும் எதுக்குங்கன்னு இதுமாரி இதெல்லாம் இப்போ வாங்கி கொடுக்கணும். நான் இப்போ கூட சொன்னேன், இப்போவே ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க, இதெல்லாம் பின்னாடி வாங்கி கொடுங்க. பின்னாடி என்னென்னா அவங்க ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இதை போட இடம் இருக்கான்னு தெரியாது, போடுறது வாடகை வீட்டுக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. இப்போவே நீங்கள் கொண்டு போய் இறக்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க பார்த்துக்கங்கன்னுலாம் சொன்னேன். அதெல்லாம் கேட்கவே இல்லை. பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இதுமாரி பண்ணாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மாட்டிட்டு அத்தனை பேர் கேட்டுட்ருக்குறாங்க. அதை குறித்து அவங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. கொடுத்தவர்களும் என்னென்னா கேட்டு பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறதுன்னுட்டு ஒன்றுமே முடியாமல் அப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா அதாவது எவனோ வட்டிக்கு விட்றான், அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், அதுக்கு அநியாயம் செய்யட்டும். நம்ம ஏன் அந்த அநியாயத்துக்குள்ளார போய் பூந்துக்கிட்டு அந்த பாவத்துக்கு நம்ம ஏன் அதில் போய் பங்குதாரராக நம்ம ஏன் போய் நுழையணும்? அவனுக்குரிய காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துட்டு போகிறாரு.
அதுக்கு அவன் அப்படி தான் சம்பாரித்தான், இவன் இப்படி தான் சம்பாரிச்சான், எவனோ எப்படியோ சம்பாரிச்சிட்டு போகிறான். நம்ம அவன்கிட்ட போய் நம்ம என்னென்னா திரும்ப கொடுக்குறேன் என்று சொல்லி நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்படின்றப்ப நம்ம என்னென்னா அதை கொடுத்து தீர்க்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு என்னென்னா நம்ம இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சில விசேஷங்கள் அவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்க, நம்மளும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் கையில் தெம்பு இருந்தால் நம்ம செய்யணும். இல்லைன்னா என்னென்னா நம்ம தகுதிக்கு ஏற்றவாறு செய்து கொண்டு போக வேண்டும். ஆண்டவராய இயேசுவையும் மரியாதையும் பார்த்திங்கன்னா கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைத்திருந்தாங்க. கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சதில் அங்கே என்ன ரசம் குறைவுபட்டுச்சு. அப்படின்னா அந்த வீட்டு நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவங்க என்ன, ஐயோ ஆண்டவராக இயேசுவே நம்ம அழைச்சிட்டோம், அதெல்லாம் எந்த விதமான குறைவும் இருக்கக்கூடாதுன்னு டாம்பிகமாக இது பண்ணாங்களா? அவங்க சக்திக்கு என்னவோ அதை இது பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துலையும் பாருங்கள், அவங்க ஆண்டவரை அழைத்தது நிமித்தமாக அந்த குறைவுகளை அவர் நிறைவாக்கினார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா இருக்கிறத வச்சுட்டு நம்ம தகுதிக்கு தகுந்தாப்புல அதை நம்ம செஞ்சுட்டு போனோன்னா, அதில் நம்ம ஆண்டவரை நம்ம முன்னிறுத்தி நம்ம பண்ணோன்னா அதற்கேற்ற ஆசீர்வாதமே வித்தியாசமாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம அவங்களே அதை பண்ணிட்டாங்க, அவங்களே அந்த மண்டபத்தை பிடிக்கிறப்ப நம்ம அதை காட்டிலும் ஒரு பெரிய மண்டபம் பிடிப்போம், இவங்களே இதை பிடிச்சிட்டாங்க, அவங்கவுங்க சக்திக்கு அவங்கவுங்க எதையோ செஞ்சுட்டு போகிறாங்க. நீ ஏன் கடனை வாங்கிக்கிட்டு இதுமாரி இது பண்ணிவிட்டு சிலர் என்னென்னா அதாவது என்னென்னா நமக்கு அவ்வளோ வந்துடும் இவ்வளோ வந்துடும்னுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு இன்னும் மற்ற இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அதுக்கு இதுக்கு வாங்குகிற கடனை சீக்கிரத்துலேயே நீங்கள் அடைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எவ்வளோ வாங்கியிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் கூட அடைக்க முடியும். இதை ஜென்மத்துக்கும் பார்த்திங்கன்னா அடைக்கவே முடியாது. இதெல்லாம் ஜென்ம கடைக்காரன்னா இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இது எல்லாம் என்னென்னா நம்மளுடைய என்னென்னா நம்மளுடைய இச்சையின் நிமித்தமாக, இச்சைன்னா என்னென்னா கண்களின் பார்வை, நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அவங்களே பண்ணிட்டாங்க அவங்க ஈக்குவலுக்குன்னு. நம்மளோட என்ன சக்தி இருக்கோ ஆண்டவரே பாருங்கள், எல்லா இடத்துலையும் போனப்போ என்னென்னா அந்த சீசர்களிடத்திலே பண்ணுங்க, உங்களோட எத்தனை அப்பம் இருக்குது, என்னத்தை வச்சுருக்கீங்க, இதை தான் கேட்டார், அதை தான் ஆசீர்வதிச்சார். அதேமாதிரி என்னென்னா ஆண்டவரே என்கிட்ட இது தான் இருக்குது, இதை வச்சு நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், இந்த தேவைகளெல்லாம் சந்திக்கணும்னு நம்ம ஜெபித்து இது பண்ணோன்னா ஆண்டவர் எந்த விதத்துலனாலும் அவர் சந்திப்பார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அதுக்காக வேண்டி அந்த வைபவம் நின்று விடாது, அந்த வைபவம் தடைப்படாது. அந்த வைபவத்தை ஆண்டவரே கிராண்டாக நடத்துவார். அங்கே ரசம் குறைவுபட்டாலும் பாருங்கள், அந்த ரசம் பாருங்கள் பின்னாடி முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மிகவும் என்னென்னா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா திராட்சை ரசம் குறைவுபடுத்தினா அதைமாரி அந்த குடும்பத்தில் கேவலமான ஒரு இதே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு வரோம், நம்ம ஒரு டீ தரோம், ஒரு டீக்கு கூட நம்ம வழி இல்லைன்னா நம்மளோட நிலமை எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் அவங்களுக்கு என்னென்னா திராட்சை ரசம் கொடுக்க முடியலன்னா அவங்களோட நிலமை அவ்வளோ கீழ்த்தரமான நிலமை மாதிரி தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அப்படிலாம் உள்ள அந்த இடத்துல பாருங்கள், இயேசுவையும் அழைத்திருந்தார்கள். தேவன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதை பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணினார். அதனால் நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தி நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்கு பார்த்திங்கன்னா அடிமையாக காணப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம். இன்னும் சிலர் டிவிக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாத்து கையிலையும் மொபைல் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் வாட்ஸ்அப்புக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பிசாசானவன் நேரத்தெல்லாம் திருடி கொண்டு இருக்கிறான். இது நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதானே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுகை செய்து அதுக்கு அடிமைப்பட்டுட்டிங்கன்னா நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அந்த சுபாவங்கள் தான் நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா வந்து கொண்டே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால தான் 1 Corinthians 7:23 பாருங்கள், அவர் சொல்கிறாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதீர்கள். நம்ம பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரட்சிப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட ரட்சிப்பைப்பட்டதான நம்ம பார்த்திங்கன்னா மனுஷருக்கு போய் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அடிமையிலாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிறிஸ்துக்களாக அநேக ஆண்டுகள் இருக்கும், கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருப்பார்கள், எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா சில பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களால விட முடியாத சில காரியங்களை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய
அந்த அப்படிப்பட்ட பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அடிமையிலாக இருக்கக்கூடாது என்று பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். கலாத்தியர் 4:3 பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, நம்ம சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப அப்படி இருந்தோம், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா அவர் நிறைவேற்றிட்டு இப்போ நமக்கு என்னென்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து நம்மளெல்லாம் வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆவியை பெற்றதானே நீங்கள் ஏன் இப்போ பழையபடி என்னென்னா அந்த பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம என்னென்னா நம்ம எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா தேவனை தான் திருப்திப்படுத்தணுமே ஒழிய நம்ம மனுஷரை திருப்திப்படுத்துவது நிமித்தமாக நம்ம யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. எந்த மனுஷனையும் யாரையுமே பார்த்திங்கன்னா நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. அதற்காக வேண்டி என்னென்னா நம்ம என்னென்னா மனுஷருக்காக வேண்டி சில காரியத்தில் நம்ம என்னென்னா அடிமைப்பட்டு இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறவர்களா இருப்போமே. ஆனால் அந்த பெலிஸ்தருடைய சுபாவம் நமக்குள்ளாக காணப்படுகிறது என்பதை நாம் நன்றாக அறியலாம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்கள் எழுதுகிறார் 2:19 ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான் என்று எழுதியிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். தாங்களே கேட்டுக்கு அடிமையிலாக இருந்து அவர்களுக்கு சுயாதீனத்தை, அதாவது என்னென்னா அதாவது கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து அவர் எழுதிட்டு வரப்போ சொல்கிறார், எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ பாருங்கள் அவனுங்க என்னென்னா நாங்கள் எல்லாமே என்னென்னா பைபிள் படி தான் இருக்கிறோன்னு எதனால் அவன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதுக்கு அவன் அடிமையாக இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறான் என்று அங்கே சொல்லுவதை நம்ம நன்றாக வேதமே சொல்லுகிறது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு பார்த்திங்கன்னா அடிமை என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6 பாருங்கள் அவர் எழுதுகிறாரு, நீங்கள் என்னென்னா எதற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 6:16 வாசிங்களேன். மரணத்துக்கு எதுவானாலும் பாவத்துக்கு எது நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையிலாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா எதற்கு அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோமோ பணத்துக்கோ பொருளுக்கோ மற்றும் என்னன்னா இது டிவிக்கோ மொபைலுக்கோ எதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துருக்கோமோ அதுக்கு நம்ம என்னென்னா அதுக்கு நம்ம அடிமையாக கீழ்ப்படிந்திருக்கிறோன்னு தான் அவர் பார்த்திங்கன்னா அங்கே எழுதுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெலிஸ்தருடைய ஆவி ஆகிய இந்த ஆளுகை செய்தல் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆளுகை செய்தல் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது என்னென்னா நம்மை பார்த்திங்கன்னா அடிமையாக்குறது, அதுதான் நம்மளை ஆளுகை. இன்றைக்கி பாருங்கள் அநேகரை மொபைல் தான் பார்த்திங்கன்னா ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறது. அநேகரை பாருங்கள் டிவி தான் ஆளுகை பண்ணி கொண்டிருக்குது. இன்றைக்கி பாருங்கள் சமைக்கிறத அநேகரை பார்த்திங்கன்னா அந்த சமையல் கலை தான் பார்த்திங்கன்னா ஆளுகை பண்ணி கொண்டிருக்குது. அதை பார்த்துட்டு தான் என்னத்தை உப்பா போடணுமா இதை பண்ணணுமான்னு கடைசியில் பார்த்திங்கன்னா முன்னாடி போடுறத பின்னாடி போட்டு எதையோ ஒன்று கிண்டி நல்லா இருக்கான்னு அவர் நல்லா இருந்தால் சரி, டேஸ்ட்டு சாப்பிட்டவன் நல்லா இருந்தால் சரி, அதுமாரி அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம என்ன போய் கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெலிஸ்தனுடைய ஆவி என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான பின் நாட்களில் பாருங்கள் இப்படிப்பட்டதான அதாவது என்னென்னா இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கினதான தாவீதுக்கு பார்த்திங்கன்னா ராஜ மேன்மை ராஜாசனம் வைக்கப்பட்டது போல் இப்படிப்பட்டதான பெலிஸ்தனுடைய ஆவிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி அந்த பெலிஸ்தனுடைய காரியங்களை பொறாமல் ஆளுகை செய்தல் இதையெல்லாம் நம்ம விட்டு நீக்கும் பொழுது தேவன் நம்முடைய ராஜ்யத்தில் நமக்கு ராஜ மேன்மையை தருகிறார். தேவன் நம்மை பற்றின ராஜாக்களும் ஆசாரிகளுமாக பார்த்திங்கன்னா நம்மை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம்
கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க போராட்டம் சோதனை நிந்தையாவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரன் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரன் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமாதை வாழும்